எப்படி வியாபாரம் பண்ணனே தெரியல உனக்கு. ஐயா வாங்க, அம்மா வாங்க, எல்லாம் எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா, எது அப்படியே வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படியும் பண்ணுவாங்க. நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ சார், வெல்கம். This is for finish. This will open and foods full fixing and editing and cutting, softing. அப்படி சொல்லுவாங்க. வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க குட்டு காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்க விஜய் பிரபாஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபேக்டரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் அப்ளையன்ஸ் ஃபேக்டரியில் வந்து நம்ம ஒரு பிராங்க் வந்து பண்ண போகிறோம். இந்த கடை எங்கே இருக்குது, எங்கே என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குங்கிறத நான் சொல்கிறத விட பிரதர் சொல்லுவார். பிரதர் நீங்களே சொல்லுங்க. நம்ம E2V சொல்யூஷன் சென்னையில திருவொற்றியூர் மற்றும் தண்டையார்பேட்டையில நம்ம கடை இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல தேனி வீரபாண்டியிலும் நம்ம இப்போ ஒரு கடை வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம பிரான்ச்சஸ் ஓபன் பண்ண போறோம். இங்க ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அள்ளிக்கிட்டு போங்க. ஆமா, இது நம்ம ஊரு, நம்ம கடை. என்ன பாக்குறீங்க? ஃப்ரிட்ஜ். ஃப்ரிட்ஜுங்களா? என்ன ஃப்ரிட்ஜ்? சைடு பை சைடு. சைடு சைடு பை சைடு. சைடு பை சைடுனா புதுசா வந்திருக்கு பிரியாணி தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து எலக்ட்ரிக்கல் வேலை பார்த்துருந்தேன். அங்க ஒரு பல்பை போட்டு கீழே உடச்சின காஸ்ட்லி பல்பு. அதனால ஓனர் வேலையை விட்டு போட்டாரு. நீங்க வந்துட்டு பெரிய ஃப்ரிட்ஜா சின்ன ஃப்ரிட்ஜ்? எனக்கு அப்படிதான் தெரியும். ஒரு பக்கத்தா இருக்கிறதா ரெண்டு பக்கத்தா இருக்கு? ரெண்டு பக்கம் தர. ரெண்டு பக்கத்தா இருக்கிறதா? சரி சரி. எனக்கு தெரியாது, ஒரு தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள என்ன வைக்க போறீங்க? உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன வைக்க போறீங்க? இல்ல, ஒரு சில பேர் என்னென்ன வைக்கிற ஒருத்தன் பாருங்க, செருப்பு புது செருப்பு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டான். என்னடி இது? இது பிரதர் நான் சொல்றேன், நான் அதுக்கு தான் இருக்கேன். கேட்டதானே சொல்ல முடியும் உள்ள என்னென்ன இருக்கு. உள்ள திறந்துருதுன்னு இந்த புது படமா பாக்குறதுக்கு நான் தான் பிரதர் சொல்லணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் காய்கறி, வெஜிடபிள் தெரியுமா? காய்கறி. ஒரு சில பேர் பாருங்க அன்எஜுகேட்டட் பீப்புள்ஸ் வந்துடுறாங்க, தெரிய மாட்டேங்குது. அதனால வெஜிடபிள் காய்கறி தனித்தனி நினைச்சுக்கோங்க. வெஜிடபிள் காய்கறி வச்சுக்கலாம், இங்க ஃப்ரூட்ஸ் வச்சுக்கலாம். நீங்க வந்து ஏதாவது அப்படி வச்சுக்கலாம். பார்த்தாலே தெரியும் நிறைய போடுவோம். இல்ல, யாருதான் பிரதர் போடாம இருக்க, எப்பயாதான் போடுறது. உங்களை பார்த்தா கூட ஓசி குடி மாதிரி இருக்கு. நம்ம எல்லாம் சொல்றோமா, கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வச்சுக்கலாம். நல்லா தப்பா எடுத்துக்காது. இல்ல இல்ல நீங்களும் யங்ஸ்டர், நானும் யங்ஸ்டர், நமக்குள்ள என்ன இருக்கு? சரி சொல்லுங்க. கோவப்படுற மாதிரி மூஞ்சி அப்படி ஆச்சுங்களா? கொஞ்சம் பயமாயிடுச்சு. கோவெல்லாம் வரலைங்களா? நான் கோவலாம் பண்ணல. ஒரு சில பேர் நான் ஜாலியா பேசுவேன், போகும்போது ஓனர்ட்ட போட்டு கொடுத்து போயிடாங்க. ஆமா, பாக்குறதுக்கு அப்படியே அப்படியே உங்களை மாதிரி சாதுவா இருப்பாங்க. போகும்போது 80 வேலைக்கு ஓட வச்சு போயிருக்காங்க. அதனாலதான் அது பிடிக்கலாம், நான் பேச மாட்டேன். சொல்றது போயினே அது நீங்க கோவப்பட்ட மாதிரி அது தரங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ வச்சுக்கலாம், அவ்வளவுதான். வேற சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. சுவிட்ச் போட்டேன்னா லைட் ஏரியா, ஃப்ரிட்ஜ் ஓடும், கூலிங்கா இருக்கு. வேற என்ன சொல்றது பத்தி? ஃப்ரிட்ஜை பத்தி அவ்வளவுதான் சொல்லுங்க. எப்படி யூஸ் பண்ணனும், எப்படி பராமரிக்கணும் அதெல்லாம் சொல்ல மாட்டீங்க. இது வந்து நீங்க ஓகேன்னு சொல்லிட்டீங்கன்னா ரிப்பன் கட்டி வச்சுக்குவோம், அப்படியே தூக்கி லாரியில வச்சுக்குவோம். நீங்க லாரில வீட்டுல எடுத்துட்டு போயிட்டு அப்படியே வச்சுட்டு கீழே ஒரு புஷ் வச்சிடணும் நாலு பக்கம். ஃப்ரிட்ஜ் சாயாம இருக்குது. புஷ் வச்சு சுவிட்ச் போட்டீங்கன்னா லைட் எரியும், கரண்ட் ஓடும், புரியுதுங்களா? கூலிங் ஆகும். உள்ள உங்களுக்கு தேவையானதை வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அப்படிதான் யூஸ் பண்ணுறது. இந்த வாஷிங் மிஷின் எடுத்து வச்சுக்கலாம், நம்ம அழுக்கு பண்ணி அழுக்கு தட்டி தான் உள்ள போட்டு அப்படியே ஒரு இது பவுடர் போட்டுனா வாஷ் பண்ணி வெளியே வந்துடும். புளிஞ்சு வந்துருது. இப்பெல்லாம் நம்ம புளிய தேவையில்ல, நம்ம எடுத்து கிளிப்பு மட்டும் மாட்டினா போதும், அவ்வளவுதான். பில் போட்டலாம். இது என்னன்னா, இது வெளியே வாங்க வச்சுக்கலாம் 1.5 லட்ச ரூபா வரும். நீ நம்ம கிட்ட வந்து 50,000 வேணும். அது நம்ம கிட்ட வந்து 49,999 தான். அதிகமா சொல்றது பண்றது. ஏற்கனவே கல்யாண காம்பவுண்ட் வந்து வாங்கிட்டு போனேன். கல்யாணம் வாங்க எனக்கு இல்ல, ஏற்கனவே ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீங்க எங்க வாங்குனீங்க? உங்க கல்யாணத்துல நீங்க வாங்கணும். ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு நீங்க காம்போ வாங்கணும், உங்க கல்யாணத்துக்கு நான் வாங்க முடியுமா? ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. ஏன் வரைய வாங்குறதுக்கு நான் ஏங்க வாங்கணும்? ரோட்ல போறவங்க நான் வாங்க முடியாது. இப்போ யாரு கல்யாணம்? இப்போ உங்க கல்யாணமா? எனக்கு கல்யாணம் இல்ல, என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். காம்போ வாங்க வந்தேன். அப்போ ஒருத்தர் இருந்தாரு, அவர் இல்லையா? எப்படி இருந்தாரு? தாடி வச்சுட்டு ராஜு பாய்னு சொன்னாரு. ராஜுபாயா? வாயில குச்சி வச்சிருந்தாரா? 2 ராஜுபாய் இருக்காங்க. தம்பி ராஜுபாய் வந்து அஞ்சான் படத்துல அதை பார்த்தா அவர் ராஜுபாய் வச்சிருக்கேன். ஆனா ஒரு உண்மையான பேர் வேற. டெய்லர் ராஜுபாய் வச்சிருக்கேன். நீங்க பாருங்க. யாரு? ரேட் அவ்வளவுதான், நான் கட் பண்ண மாட்டீங்களா? கம்மி பண்ணலாம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை. கன்ஃபார்ம் பண்ணினா கம்மி பண்ணலாம். அதே மாதிரி இங்க ஆஃபர்ஸ்லாம் நிறைய இருக்கு பிரதர். 1 எடுத்தா 1 ஃப்ரீ, 1 எடுத்தா 2 ஃப்ரீ, எது எடுக்கலாம் நான் ஃப்ரீ. சும்மா விளையாட்டுக்கு சொல்றேன். பாருங்க, அதுல பாருங்க. இது 3 ஸ்டார், இது 3 ஸ்டார், இதுவும் 3 ஸ்டார். இதுல 2 ஸ்டார் இருக்கு, 1 ஸ்டார் இருக்கு. ஸ்டார் ஹலோ, ஸ்டார் அதிகமாக கரண்ட் பில் நமக்கு சேவ் ஆகும். அது நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது.
ஸ்டார் கம்மியா இருந்தா வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா தான் இருக்கும். கரண்ட் பில் வந்து முன்ன பின்ன அப்படி புரியுதுங்களா? அமௌண்ட் அதிகமா சொல்றீங்க. கம்மி பண்ணிக்கலாம். பத்தி கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா கம்மி பண்ணிக்கலாம். சரி ஆ? ஓகே. பாருங்க கலெக்ஷன் நிறைய இருக்கு. ஒண்ணு மட்டும் பாருங்க, எல்லாத்தையும் பாருங்க, திறந்து பார்த்தா தெரியும். பொண்ணு பார்த்தா மட்டும் இந்த பொண்ணு வேணும் அந்த பொண்ணு வேணும், மூக்கு சப்பையா இருக்கு, நாக்கு நாக்கமா இருக்கு சொல்றோம்ல. 4 ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்க. இதுவும் பொண்ணுன்னா ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை நாக்கு தான். சரி பொருள் பாரு என்னதான் காட்டியான ரேட் சொன்னா வாங்க பரவாயில்ல. அங்க இருந்து வாங்க. இது ஃப்ரிட்ஜ் பிரதர், இது வாஷிங் மிஷின். வாஷிங் மிஷின் தெரியுது இல்ல, அதுவும் ஃப்ரிட்ஜ் தான். அப்புறம் என்னத்த காட்டுறது நானு? எல்லாம் ஃப்ரிட்ஜ் தாங்க. இது மாதிரி டிவியா இது இல்ல மிக்சியா இல்ல கிரைண்டரா? அதுவும் ஃப்ரிட்ஜ், இதுவும் ஃப்ரிட்ஜ், இதுவும் ஃப்ரிட்ஜ். எனக்கு தெரியுது. ஆ இது என்ன ரேட்டு? ஓகேவா? ரேட்டு கம்மி பண்ணா வாங்கிட்டு போவாங்க. கம்மி பண்ணலாம் அப்படியே போயிருவீங்களா? ஆமா கம்மி பண்ணலாம் அப்படியே தானே போவாங்க. இது கம்மி பண்றேன். எவ்வளவு போட்டுக்குது இது? 1,37,000 போட்டு. ₹1 கம்மியா கொடுங்க. ஒரு பிரச்சனை இல்லை. 1,70,000 1,37,000 ₹1 கம்மியா தான். பிரதர் 1,37,000ன்றது வெளியே. மத்தவங்களுக்கு கருப்பா கருன்னு தாடி வச்சு எனக்கு பிடிக்கும். அதனால நீங்க ₹2 கம்மியா கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன். நான் கட்டிக்கிறேன். உனக்காக தேவையில்ல. ஏன்னா கருப்பு தாடி வச்சுனா அவங்க போயிடுவாங்க. நக்கல்யா அவனுக்கு. அப்படி இல்ல பிரதர், வர வர ஆம்பளைங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, என்னன்னு தெரியல. ஒண்ணு விளையாட்டு. ஆமா இப்ப இந்த ஃப்ரிட்ஜ் இது எடுத்தீங்கன்னா தெரியல. நல்லா பண்ணுவோம் பிரதர். நானு நல்லா பண்ணீங்க. வியாபாரம் தான். இப்போ இது மாதிரி எது எடுத்தாலும் வந்து பாத்தீங்கன்னா காம்போ இருக்கு. கல்யாண காம்போ இருக்குது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்ல இருந்து அப்படியே வந்ததுதான். சின்ன சின்ன டென்ட் இருக்கும். நம்ம வெளியே எடுத்துட்டு போகும்போது சின்னமா நசுங்கி இருக்கும், புள்ளி இருக்கும், டென்ட் இருக்கும்ல. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ரேட்டை உடச்சி ஆஃப் ரேட்டு கொடுக்குறோம். வேற ஒண்ணும் கிடையாது. வேற இதெல்லாம் காம்போலாம் எப்படி ரேட்? அதான் 1 எடுத்தா 2 ஃப்ரீ, 2 எடுத்தா 3 ஃப்ரீ, 3 எடுத்தா 4 ஃப்ரீ. எல்லாமே காம்போ தான். பாத்துக்கலாம், ஃபுல்லா பாத்துக்கலாம். ஹலோ திறந்துட்டீங்களா? அதை ஏன் திறக்குறீங்க? பாருன்னா அப்படியே பாருங்க பிரதர். சும்மா தடவி பாருங்க. ஏன் திறந்து மூடுறீங்க? டோர் என்ன ஆகும்? ஒண்ணும் ஆகாது. நான் திறப்பேங்க. நான் இங்க வேலை செய்யறேன். நான் சேல்ஸ்மேன். நான் திறப்பேன். கஸ்டமர் பொருள் வாங்குறான், நான் திறந்து பார்க்க கூடாதா? கஸ்டமர் இருந்தா பொருள் உங்களோட கஸ்டமர் இருந்தா காசு தான் வாங்கணும். கவுண்டர்ல ₹10. கொடு. ஏங்கிட்ட காசு அப்புறம் நான் கவுண்டர்ல வாங்கி கவுண்டர்ல வாங்கிக்கிறேன். அடிக்கிற மாதிரி வரீங்க. ஆமா பின்ன நீ இப்படி பேசினா அப்படிதான் பண்ணுவாங்க. என்ன அடிப்பீங்க? புரியல. இதுக்கு மேல பேசக்கூடாது. ஒழுங்கா பொருளை காட்டினேன், வியாபாரம் பண்ணேன், அது மட்டும் பாரு. எங்க நம்ம ஓனரு? இவ்வளவு நேரம் இங்கதான் இருந்தாரு, வெளியே போயிட்டு. சிரிப்பு வார்த்தை. வா பொருளை காட்டி ரேட்டு பேசுவா, பின்னு போடு. நான் எங்க பண்ணுங்க இப்படி எங்க ஏங்க ஒண்ணுக்கு வந்து போறாங்க, போக கூடாதா? ஒண்ணு தானே போக மாட்டீங்களா? நான் வியாபாரம் மட்டும் தான் பாக்கணுமா? என்ன இது புரியல எனக்கு. ஒண்ணுக்கு வரும், ஆய் வரும், என்ன வேணாலும் வருங்க. நான் போவேன். இந்த லேரா போய் ரைட்டு கட் பண்ண டாய்லெட் இருக்கு, போயிட்டு வந்தேன். இதை எடுத்துட்டு போயிடாதீங்க. சிசிடிவி 4 பக்கமா இருக்கு. என்ன பார்த்தா திருட மாரி இருக்கா? இல்ல அங்க இருந்து பார்த்தேன்ல, அப்ப லைட்டா அப்படிதான் இருக்கு. நீங்க எது பாக்குறீங்க? என்னதான் பேசுற நீ? தமிழ்ல தான் பேசுறேன், தெலுங்குல பேசிட்டு இருக்கேன், இல்ல ஹிந்தியில பேசுறேன். ஒக்க அட்டுக்குத்தானே தாவராகில காலை வச்சா மாறி போத்தாடும், அப்படியா பேசிக்கிட்டு இருக்கேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. தமிழ்ல தானே பிரதர் பேசுறேன். ஓனர் ஓனர் வர சொல்லுங்க. கஸ்டமர் இனிமே தான் பேசுவாங்களா? வீட்டுல இருக்க வீட்டுல இருக்கிறார். ஃபோன் பண்ணி வர சொல்ல. என்ன சொல்ல? போன் பண்ணி ப்ளூ டிஷர்ட் போட்டு லோயர் போட்டு ஒருத்தர் வந்திருக்காரு, கையை முறுக்கிறாரு. வந்துருக்காரு சொல்லவா? சொல்லு. அஸ்டாரா? ஆமா. என்னையா? ஆமா சொல்லு, ஃபோன் பண்ணி சொல்லு. அப்படியே சொல்லவா? அப்படியே சொல்லு. நீ அடிக்கவே இல்லையே. இப்பதான் அடிக்க போறேன். சொல்லு. அடிக்க வரந்தாருன்னு சொல்லவா? சொல்லு. அடிக்க வந்தாருன்னு சொல்ல. அடிச்சிட்டாருன்னு சொல்லு. சொல்லிடுவேன் பிரதர், டென்ஷன். சொல்லு, ஃபோன் பண்ணி சொல்லு. ஹலோ. சரி. என்ன சாப்பாடு வீட்டுல? தமிழ் சாதமா? இல்ல வீட்டுல என்ன சாப்பாடுன்னு கேட்டேன். நான் உன்னை ஓனர் தானே ஃபோன் பண்ண சொன்னேன். பண்றேங்க, அடுத்த கால் பண்றேங்க நானு. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எப்படி வியாபாரம் பண்ணனே தெரியல உனக்கு. ஐயா வாங்க, அம்மா வாங்க, எல்லாம் எது எடுத்தாலும் 10 ரூபா, எது எடுத்தாலும் 10 ரூபா, எது அப்படியா வியாபாரம் பண்ணுவாங்க? அப்படியும் பண்ணுவாங்க. ஆனா நம்ம கடையில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ண மாட்டோம். வேற எப்படி? எக்ஸ்கியூஸ் மீ சார், வெல்கம். This is for finish. This will open and foods full fixing and editing and cutting, softing அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப அடிச்சிருவான்.
பிரதர் ஒன்றும் இல்லை, நாங்கள் ஆரஞ்சு மிட்டாய் யூடியூப் சேனல் வரோம். பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்கோ இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய்